சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. ஓகே, தமிழ் சினிமாவில் பேச்சாலுமே உள்ள நடிகர்களை தவிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். யாரெல்லாம் அவங்களோட ஸ்டேஜை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசீவிங் இருந்திருக்கு. ஸோ அதைத்தான் இவரும் இங்கே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது என்னதான் ட்ரோலாக மாறினாலும் ஆனால் அவரோட படத்துக்கு அது ப்ரொமோஷனாக முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த வழியில் பார்த்தா அவரோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் தான். குபேரா மூவி பார்த்துட்டோம். அதாவது கமர்ஷியல் ஃபைட்டு கிடையாது, கமர்ஷியல் சாங்ஸ் கிடையாது, லவ் சீன்ஸ் கிடையாது. இதெல்லாம் இல்லாமையே கிரிப்பாக ஒரு படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. அவர் ஸ்டோரியில் எங்கேயுமே அவரோட லைனை கிராஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்லாம் அவர் நீங்கள் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அவருக்கு ரைட் ஹேண்ட் ப்ரோக் ஆகிருக்க மாதிரி ஒரு சீன்ஸ் காட்டியிருப்பாங்க. பட் படம் ஃபுல்லாகவுமே மைனூட்டாக நோட் பண்ணீங்கன்னா அவர் ஒரு இடத்த கிளைம் பண்ணும் போதும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணும் போதும் சரி, அந்த கையை ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படியே நேச்சுரலா இருந்த மாதிரியே இருந்தது. ஸோ இதுல இருந்து தெரியுது அவங்களோட கேரக்டர் ஸ்கெட்சுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. பட் அவரோட நடிப்பு பத்தி சொல்றப்போ நிறைய இடத்துல கரெக்டா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. சில இடத்துல தன்னை பெக்கரா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு 4-5 சீன்ல தெரிஞ்சது. எனக்கு அப்படி தெரிஞ்சது, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே ஒரு மைனஸ் தான். அந்த மைனஸ் என்னன்னா 3 hours ஃபிலிம். படம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ண விஷயத்த தனுஷ் ஒரு இடத்துல பிரேக் பண்ண மாதிரி இருந்தது. அந்த எந்த இடம்னா அந்த போய்வா சாங் தான். ஏன்னா அவ்வளவு நேரம் நடக்கிறதுலயும் சரி, பேசுறதுலயும் எல்லாத்துலயும் ஒரு மாடுலேஷன் காட்டிட்டு திடீர்னு ஒரு டான்ஸ்ல அவ்வளோ ஹேண்டு உடம்பெல்லாம் பாடி எல்லாம் கோஆர்டினேட்டா பண்ணும்போது நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா அது வரைக்குமே அவர் ஒரு பெக்கரோட பாடி லாங்குவேஜ்ல கோஆர்டினேஷனே இருக்காது. அவர் பாக்குறதுக்கு, அவர் ஹேண்ட் மூமெண்ட்ஸ்க்கு, நடக்கிறதுக்கு எதுவுமே ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. பட் அந்த டான்ஸ்ல அவர் திடீர்னு அவ்வளோ கோஆர்டினேஷனோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஷார்ப்பா பண்றப்போ எங்கேயோ அவுட் ஆஃப் த ஃபார்ம் போதே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது மட்டும் இருந்தது. பட் அந்த சாங் இல்லைனாலும் அந்த இடம் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான கிளைமேக்ஸ் வருது. ஸோ ஒரு பம்புக்காக அந்த சாங் பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாமே குட்டுங்க. ஸோ நீங்க மூவி பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஒப்பீனியன் டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். மற்றபடி பை.